ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் சுனாமியில் தான் பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் சுனாமிலேருந்து லாவா சுனாமி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா 1 லெவல்லேருந்து காட் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரும். அதில் மாட்டாமல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிரெயின் ராட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் லெவலாம். இதில் எது தூக்கிடலாமா? நிற்காத, ஓடு 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 ஓச்சுரா. என்னடா ஓப்பனிங்லேயே உனக்கு எண்டு கார்டு போட்டாங்களா? ஐயோ ஐயோ. இருடா டேய், இன்னொன்று அதிகமாக கலெக்ட் பண்ணி காட்டுறேன், பார்க்குறியா? அதிகம் பார்க்கலாம்டா. நீ அதிகமாக கலெக்ட் பண்ணுறியா, நான் அதிகமாக கலெக்ட் பண்ணுறான்ட்டு? எப்படியே நான் தான் அதிகமாக கலெக்ட் பண்ண போகிறேன். பார்த்துடலாங்க. ஓப்பனிங்லேயே நமக்கு எண்டு கார்டு போட்டால் சின்சானே நம்ம கலக்கிறால விடக்கூடாது. எடுத்துன்னு ஒரு நார்மல் பிரெயின் ராட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஆனால் அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. என்னடா அவன் இது ஒரு லெஜெண்டரி மாதிரி தூக்கிட்டு போகிறான். அதாவது எக்ஸ்ட்ரா உனக்கு கேரி பண்ணோன்னா 5 லட்சம் தரணுமா அவனுக்கு? அட போடா, என்கிட்ட 154 தான் இருக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இது வந்து ஸ்பீட் அப்கிரேடு. அதாவது இப்போ நம்மளோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 18. நம்ம காசு கொடுக்க பார்த்தீங்கன்னா பைப்பூரா நமக்கு வந்து ஸ்பீடை வந்து அப்கிரேட் பண்ணி தருவான். ஸ்பீட் நம்ம எவ்வளோக்கு அதிகமாக அப்கிரேட் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோதாங்க உள்ளே போக முடியும் நம்மளால். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல். இங்கே இருக்கிற பிரெயின் ராட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக காசு தராது. என்னடா திருப்பி அடி வாங்கிட்டு இருக்கேனே. சே, ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்தமாரி நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணி. விடக்கூடாதுங்க. ஃபார்முக்கு வந்து சின்சானை பார்த்தீங்கன்னா ஜெயிக்க விடக்கூடாது. நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும். சீக்கிரம் ஓடு 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 தூடா. இதை என்னடா இது, இங்கே பள்ளம் இருக்கு. இப்போ தாங்க புரியுது. அந்த சுனாமி நம்மளை அடிக்க வரப்போது பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தில் வந்து நம்ம நின்று போல இருக்குது. தண்ணி வந்து நம்ம மேலே படாது. அடச்சே, இது தெரியாமல் போச்சே. எப்படின்னு தெரிஞ்சிச்சுல. இனிமேல் பாருங்கள் நம்ம ஆட்டத்தை சும்மா வெறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஒன்று ப்ளேஸ் பண்ணியாச்சு, அந்த இடத்துல அதோட ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது ஆட்டையை போட்டலாமா பேஸ்லேருந்து? என்னது ஆட்டையை போகிறதுக்கு 500 ரோப்ளெக்ஸா? அட போடா டேய், மனுஷங்கடா நீங்களா? 500 ரோபக்ஸ் கேட்குறாங்க அந்த ஒரு போன பிரெயின் ராட்டன் ஆட்டையை போடுறதுக்கு. இதுக்கு நாம பார்த்தீங்கன்னா உள்ளே போயே பார்த்தின்னு வந்துடலாம். அட எத்தனா சுனாமிடா விடுவீங்க? இந்த கேம் ஒரு பிரச்சனை என்னன்னா 19 ரோபக்ஸ் நம்ம கிட்டே இருந்தால் நம்ம நினைக்க போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுனாமி கிரியேட் பண்ணிக்க முடியும். சைட்டில் காட்டுது பாருங்க. எவனோ ஒருத்தர் 19 ரோபக்ஸை கொடுத்து வாங்கிட்டு மானவரி அமைக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அங்கே பார்த்தீங்களா சின்சான் 60 ரூபா எடுத்திருக்கான். நம்ம 120. அவனோட பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் எடுத்திருக்கோம். ஆனால் சுனாமியில் மாட்டினா அவ்வளோதான், அவன் எடுத்துருவாத. முதல்ல அப்படி வெயிட் பண்ணுவோம். போயிடுச்சா இதுவும் போட்டுங்க. ஸ்லோ. அடுத்தது என்னடா இது இப்படி வருது? எப்பா ஓடுறா வெளியே. ஜஸ்ட் மிஸ். இல்லைனா பார்த்து இதுவும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்மளுக்கு ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஐபி ஏற்றிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம காசு வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் அப்கிரேட் பண்ணுவோம். ஒரு 430 கேட்குறா. அடுத்து என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. மொத்தமாக என்னால் 18லேருந்து பார்த்தீங்கன்னா 22 தான் கொண்டு வர முடிஞ்சுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காசு இல்லை. போதும் 4 ஸ்பீடு இருக்குல்ல, இதை வச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம கிட்ட ஒரு பேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு என்ன பண்ணோன்னா இப்போ எவனாவது பிரெயின் ராட்ஸ் எடுத்துகிட்டு ஓடி வரும்போது அவனை அடித்து போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் ராட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவன் வந்து அதுக்கு அந்த கோட்டை வந்து தாண்டக்கூடாது. ஒருவேளை அவன் அந்த கோட்டை தாண்டி போயிட்டானா அந்த பிரெயின் ராட்டு அவனுக்கு சொந்தம். அதையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். என்னடா இது எது பென்குயின் மாரி இருக்குது. ரேர் தாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா 230 தரான். இதை முதல்ல கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் நம்ம வந்து வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா இதுக்கு மேலே முன்னாடி போனால் வேலைக்கு ஆகாது. இந்த ஸ்பீடில் வச்சு போனால் சுனாமி பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிடும். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க பேராசை பெருநஷ்டம். இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோங்க. வருதா அங்கே பாருங்க. இதான் லாவா. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் சுனாமி. டேய் எவன்டா ரிமோட் வச்சுக்கிறது? ஏன்டா இப்படி அழுத்தி சாவடிக்கிறீங்க? நிற்காம ஓடு அப்படி நின்றோம். இது சூப்பர் ஸ்லோ தானா? இருந்தாலும் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. நம்ம இந்த பிரெயின் ராட்ஸ்லாம் எடுத்தால் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட முடியலங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொம்முன்னு வெயிட் பண்ணலாம். நிறுத்துக்கலாம். எப்பா நிறுத்திட்டானுங்க. சீக்கிரம் ஓடு. ஸ்டார்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஏரியாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காமனான பிரெயின் ராட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உள்ளே போக தான் ரேர் கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம ஓனதுக்கு போய் ரேரை கொண்டு வந்தோம். இப்போ இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸில் வந்து அழகாக வந்து வச்சிடலாம். ஸோ ஓடி பார்த்தீங்கன்னா 16,300 பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கோம். இதை வச்சு கொஞ்சம் ஸ்பீடை வந்து அப்கிரேட் பண்ணுவோங்க. 22லேருந்து 32 ஆக்கிடுவோம். அடுத்தது 50,000 கேட்குறான். 43 போனோன்னா 50,000 என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. மேலே இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பிரிண்டாகவே நம்ம பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். 35 பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்கோம். பரவாயில்ல, முன்னே இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே ஓடுறான். ஏன்னா 18லேருந்து 36 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்கியிருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா சின்சான் கொண்டு வந்துட்டான். அடிச்சு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓடுறாங்குது. என்ன அடிச்சு நீ எடுக்கிற? இது நம்மளோட ரிவெஞ்ச் எடுத்தே தீருவோம். பார்க்குறியா?
அதெல்லாம் நீ எடுக்க போது பார்த்துக்கலாம். ஐயோ என்னடா அது அடிக்கிறான், சுனாமி மேலே தள்ளி விட்டாங்க. அடோ பாவி, கொஞ்சம் சுனாமி அடிச்சு தூக்கிட்டு இருக்கோண்டா. என்ன இவங்கிட்ட கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும். ரிவெஞ்ச் எடுக்கிற சொல்கிற பேரில் டக்குன்னு அடிச்சிட்டான் பாருங்களேன். உன்னை விட மாட்டேன்டா, உன்னை என்ன பண்ணுற மட்டும் பாரு. சுனாமி 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 இல்லைங்க, இப்போ எகிரி குடிச்சு ஓடுற வேண்டியதான், அவ்வளோதான், விடு ஜூட். அவன் என்ன ட்ரை பண்ணால் நம்மளை பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 35, அவங்ககிட்ட 20 தான் இருக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த பிரெயின் ராட் நமக்கு தான் சொந்தம். இதுக்கு மேலே அவன் அடித்தா கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இது கிடைக்காது. தீன் போய் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடிச்சு என்னடா பிரயோஜனம், நீ வந்து ஆல்ரெடி அடிச்சிருக்கணும். வச்சு முடிச்சாச்சு, சூப்பரு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம காசை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஃபுட் ஸ்டெப் தான் அப்கிரேட் பண்ண முடிஞ்சது. அதையும் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. 41. சரி ஓகே, என்னடா இது, நம்மகிட்ட காசு இல்லாதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபக்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கோங்க சொல்கிறானுங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, 41 அது போதும். சின்சான் முன்னாடி தான் போகிறானா, என்னது நின்ட்டா, சுனாமியா, பொறுமையாகவே பார்த்தீங்கன்னா போகலாம். ஆனால் பொறுமையாக இருந்தால் பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். முடிஞ்சிச்சா டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. அங்கே பாருங்க எத்தனை சுனாமி, ரிமோட்டை வாங்கினா சும்மா இருக்க மாட்டேன்றாங்க. ஸோ ரேர் ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு ஸ்டார்டிங்லேயே ஃப்ரீயாக தரத்தா சொன்னானுங்க. இது எப்பிக்குங்க, சூப்பர் கிடச்சிச்சு. நம்மண்டா ஒத்தையில் நிற்கிற ஏமண்டா, தில்லு இருந்தா வாங்கடா, அவ்வளோதான். ஓடு 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 சீக்கிரமாக இதை கொண்டு போய் பேஸில் வச்சிடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1100 பார்த்தீங்கன்னா தராங்க. ஜஸ்ட் ஓடு 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 ஓடு. மாட்டிக்கிட்டேனே. இதுக்கு பேர் தான் கர்மாச பூமராங். இப்போ அண்ணன் தூக்கிட்டேன் பாரு. டேய் நில்றோம். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, சின்சான் தூக்கிட்டாங்க. சமயம் பார்த்து ரிவெஞ்ச் வாங்கிட்டானே பயப்புள்ள. நீ என்கிட்ட இருந்து ஒரு நார்மல் பிரெயின் ராட் தான் எடுத்த, ஆனால் உன்கிட்ட இருந்து எப்படி எடுத்தோம் பார்த்தியா? சே, அசிங்கமாக போச்சுங்க. சரி பரவாயில்ல விடுங்க, சின்ன பையன் பொழைச்சி போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு ரேரான பிரெயின் ராட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வருவோம். இந்த சுனாமி வேறு எங்கே போனாலும் உடையவே மாட்டேங்க பாருங்களா. நம்ம இறங்கினாலே வேகமாக வருது. அழகாக பண்ண நம்மளோட தப்பாங்க. நீங்களும் வீடியோ பார்க்குற அழகான பசங்க பொண்ணுங்களா இருந்தால் மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த திமிரில் கேட்குதா பொம்பளை ஷோக்கு. அதாவது சின்சானு இந்த டிடிடி சாகரா பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு பார்த்தா சுனாமி பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு போட்டுருச்சு. நல்லா வேலை சுனாமி அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா இது நமக்கே வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதான், கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் வந்து இதையே வச்சிடலாம். நம்மளால் வந்து இந்த ஒரு பிரெயின் ராட்ஸையும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியும். அப்படி அப்கிரேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு ஜென்ரேட் பண்ணி தரோம். இது எல்லா கேம்ஸ்லுக்கும் நார்மலான விஷயம் தான். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளால் ரீபர்த்தோ பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ரீபர்த் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் எக்ஸ்ட்ரா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண முடியும். நான் ஏன் பண்ணாமல் இருக்கேன்னா, நம்ம ரீபர்த் பண்ணோன்னா நம்மளோட ஸ்பீடை வந்து ரீசெட் பண்ணி விட்ருவானுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக இருக்கேன். போதும் நிறுத்துங்கடா. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், நம்ம கிட்ட இந்த சின்சான் நாட்டையை போட்டாலும் அதே பிரெயின் ராட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது பேசாமல் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிடலாம். நின்றுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா எப்பிக் ஏரியா. அங்கே பாருங்கள், ஒருத்தர் புயல் வேகத்தில் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் வந்து ஒரு 100 லெவல் ஆக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால போய் அவன் அந்த வேகத்துக்கு போக முடியுது. இது வந்து மித்திக்கு, அதாவது இதோட இது பவர்ஃபுல்லு. இது பேசாமல் எடுத்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட பவர்ஃபுல்லாக இருக்குது. துக்கு ஓடு அப்படி நின்று எப்போ லெஜெண்டரியை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டோங்க. இது வந்து எப்பிக்கோட பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி தான் பவர்ஃபுல்லு. சீக்கிரம் பின்னாடி வருதா அப்படியே பார்த்தீங்கன்னா நின்றுவோம். இப்போ எழுந்து ஓடு சின்சான் இருக்கானா, இங்கே தாங்க இருக்கான். நல்ல வேலை பார்த்துருந்தா அடிச்சு போட்டு லெஜெண்டரியை பார்த்தீங்கன்னா அவன் தூக்கிட்டு இருப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 1700 காயின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் பண்ணி தரோம். இது போதாதாங்க நமக்கு. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறு என்ன வேண்டும், இது போதுமே. ஸோ ஆகப்பட்டது என்னவென்றால், இப்போ நம்மளால் வந்து 150 இருக்கிறதுனால ரீபர்த்தும் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்னங்க அது ஸ்பீடி அப்கிரேட் பண்ணும்போது எல்லாமே பண்ண முடியும். முதல்ல தேவையில்லாத குப்பை பிரெயின் ராட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிடலாம். ஒன்றா பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னொன்னையும் பார்த்தீங்கன்னு போய் சேல் பண்ணி விட்டுறோம். ஆனால் இதை இடத்த அடிச்சிக்கிட்டு இருக்கு லில்லி ரலிதா. இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. அடுத்து இன்னொரு பிரெயின் ராட்டும் இருக்குது, அதையும் சேல் பண்ணிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பிரெயின் ராட்டை சேல் பண்ணதுக்கு $20 கொடுத்தாங்க. டேய் யாரா நீ, சரி இதுக்கு 40. அடுத்து என்ன பார்த்தம்பி 60 தருவியா, நீ என்னமோ கொடுத்துட்டு போ. நம்ம காசு வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே 51 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீபர்த் வந்து பண்ணிடலாம். அங்கே பார்த்தீங்களா ரீபர்த் பண்ணோன்னே ரீசெட் பண்ணி விட்டானுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் ஏகப்பட்ட பிரெயின் ராட்ஸ் கிடையாது, காயின்ஸ் கிடைக்குது. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஸ்பீடை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போவோம். என்னோட எய்ம் என்னென்னா அந்த சுனாமியோட எட்ஜுக்கு போகணும். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரேரஸ்டான பிரெயின் ராட் ஒன்று இருக்கும். அதுலேருந்து என்ன ஒன்று ஆட்டையை போட்டு வந்தால் எனக்கு பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 100 ஆச்சு வந்து ஸ்பீடு வேணும். 100 ஸ்பீட் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் அது வரைக்கும் ரீச் பண்ண முடியும்.
இந்த 50 வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. நினச்சா இன்னொரு ரீபர்த் கூட பண்ணலாம், பட் நான் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா நான் இன்னொரு ரீபர்த் பண்ணிட்டேன்னா வேலைக்கு ஆகாதுங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு லெஜெண்ட்ரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு 5000 பையன் ஜென்ரேட் ஆகுது. சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. அதாவது லெஜெண்ட்ரிலேயே இவ்வளோ கிடைக்குது. இன்னும் உள்ளே போக 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 அந்த பிரெயின் ராட்ஸ்லாம் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஜென்ரேட் பண்ண வந்து யோசிச்சு பாருங்க. நானும் அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்கேன். நமக்கு சுனாமிக்கு ராசியே இல்லைங்க. கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு போட்டு அடிச்சு போட்டுருது. நல்லவாடா இதை வந்து சின்சான்னு பார்க்கல, பார்த்துந்தான் இதையும் மாதிரி ஆட்டியை போட்டுட்டு இருப்பான். கொண்டு போய் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிட்டோம். அங்கே பாருங்களேன், இப்போ தான் வந்து பார்க்குறா. ஏய், எப்போடா நீ அதை எடுத்த? நான் இப்போதான் பார்க்குறேன். இரு உன்னையே ஃபாலோ பண்ணி எனக்கு நான் ஆட்டையை போட்டுறேன். பண்ணுவேன். அதுக்கு நான் உன்னை விட்டா தானே. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீபர்த் பண்ணிட்டோம். காரணம் என்னென்னா, ஒரு லெஜெண்ட்ரியான பிரெயின் ராட் நம்மக்கிட்ட இருக்குது. அது டக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸை ஜென்ரேட் பண்ணி தரப்போகுது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை. இப்போ இதெல்லாம் அப்கிரேட் பண்ணி விட்டுலாமான்னு பார்க்குறேன். ஓகே, பண்ணிவிடுவோம். இது ஒரு 2400. அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ இது லெவல் ஏற்ற நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜென்ரேட் பண்ணி தரோம். அங்கே பார்த்தீங்களா, இப்போ அதை அப்கிரேட் பண்ணோன்னே ஒரு செகண்டுக்கு 12000 பார்த்தீங்கன்னா தருது. இது 6000. இதையும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிவிடுவோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிரெயின் ராட்ஸையும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போது முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போக முடியுதா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு. மேகம் மிதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம்தான் அழுக்காகாது என்று சொல்லு. ஒரு பந்தை நீருக்குள் மூழ்கிதான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலடா. அதுபோல் உன்னை யாரு ஓரம் கட்டிதான் வச்சாலும் நம்பி வாடா, நம்பி வாழுடா. ஸோ மித்திக்கல் ஏரியாவுக்கு வந்திருக்கோங்க. ஸோ மித்திக்கல் அடுத்து என்ன இருக்குன்னு தெரியல. இந்த சுனாமி வர பார்த்தீங்கன்னா விடாமல் வந்துக்கினே இருக்கு. சீக்கிரம் போ 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 மித்திகளை தாண்டணும். இது வந்து காஸ்மிக்கில் பாருங்களேன், ஒரு செகண்டுக்கு 1,20,000. சீக்கிரம் தூக்கின்னு ஓடுறா. இப்போ காஸ்மிக்கே ஒரு செகண்டுக்கு 1,20,000னா இதுக்கு அடுத்து இருக்கிற ஏரியாவில் எவ்வளோ தருவாங்க கொண்டு யோசிச்சு பாருங்களேன். அதையே நான் கண்டிப்பாக பார்த்தே தீரணுங்க. அங்கேருந்து ஒரு பிரெயின் ராட் ஒன்று நான் தூக்கிட்டா போதும், நான் அழகாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சுட்டு போயிடுவேன். நிற்காம ஓடு 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 வரான் பாரு வேட்டக்காரன். உலக போல் பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் மாட்டுற மாதிரி இந்த வாட்டி மாட்டிடக்கூடாதுங்க. மாட்டினோம், 50 பேரை வந்து தூக்கிட்டு போயிடுவானுங்க. அவ்வளோதான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மாட்டலைங்க. சூப்பர். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு செகண்டுக்கே 1,20,000 ஜென்ரேட் பண்ணி தருதுங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, மில்லியன்லாம் சும்மா டக்கு நம்ம கிடச்சிடும். இது ஒன்றும் அப்கிரேட் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான் போல இருக்கே. ஸோ இருக்கிற எல்லா பிரெயின் ராட்ஸையும் அப்கிரேட் பண்ணி ஓடி என்ன பண்ணோம்னா, நம்ம இப்போ வந்து 100 ஃபுட் பிரிண்ட்டை வந்து சேர்த்துட்டோம். ஏன்னா 100 இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் போக முடியாது. நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், அதை காட்டி உங்களுக்கு போர் அடிக்க வேணாம் சொல்கிறா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காட்டல. இதுக்காச்சும் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு கண்டினியூ பண்ணிங்க ஐயா. 100 வச்சு கூட போக முடியலன்னா நான் வாழ்க்கையே வெறுத்துருவேன். எனக்கு தெரிஞ்சு முடியும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்ட வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டேன். நம்பிக்கை அதான எல்லாம். ஐயே சுனாமி தொல்லை வர பற்றி தாங்க முடியலங்க. யோபாடி எத்தனடா முக்கியங்க. எவனோ தான் பட்டுன்னு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். விளையாடுங்க. நீங்கள் என்ன விளையாடினாலும் சரி, நான் உள்ளே போய் அதை எடுக்கிறது எவனோ தடுக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, உள்ள கடைசியில் வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு பிரெயின் ராட் எடுப்போல, அதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த சின்சான் பைப்பிள்ளைக்கு வந்து கிஃப்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். பாவங்க, அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால ஏதோ நம்மளால் முடிஞ்சுது. ஏன்னா நம்ம அதை வச்சு எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸ்லோ சுனாமி தான் வருதா. சீக்கிரம் போ 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 போ. ஸோ இது காஸ்மிக். நம்ம லாஸ்ட் டைமே இங்கே வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த 1,20,000 அதான் ஒரு செகண்டுக்கு 1,20,000 ஜென்ரேட் பண்ண பிரெயின் ராட்டை இங்கே இருந்தோ தூக்கணும். காஸ்மிக் அடுத்து நான் ஒன்றும் போவே இல்லை. இந்த சுனாமி வேற போக விட மாட்டேங்குதுங்க. நான் படுந்து போகிற புசுக்கு வருது. டேய் ஏன்டா இப்படி சாவு அடிக்கிறீங்க? போயிட்டு வந்துட்டு இருக்கேன்டா. எப்போ ஒரு வழியாக நின்றுச்சு. ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்லோ தான் வருதா. ஓடு அப்படியே நின்று. எப்போ வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, சீக்ரெட் ஏரியா. வாவ், ஒரு செகண்டுக்கு 4 லட்சமா? இது போதும் எனக்கு, இது போதுமே. ஆனால் இந்த கிட்டி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குல்ல. இதை கொண்டு போய் சின்சானு கிஃப்ட் கொடுத்துருவோம். பாவம் சின்ன பையன் பொழைச்சி போட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. எப்படி பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நிறைய ராப்ளக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். டைமர் சேனலில் போட்டிருக்கோம் வீடியோஸை மறக்காம செக் பண்ணியும் பாருங்க. இந்த சின்சானே இந்தா இது ஒன்று தான் கிஃப்ட் வச்சுக்கோ. எனக்கா? தேங்க்யூ. டைம் கிடைச்ச சேனலில் போட்டிருக்க ஓல்ட் வீடியோஸையும் மறக்காம செக் பண்ணியும் பாருங்க. நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயினா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்மளுக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐப்பம் பார்த்தீங்கன்னா எடுத்து போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.